ராம் ராம். ஸ்ரீ காமாட்சி விலாசே ஸ்நானகாலே படனீயாக ஸ்லோகாக அப்படிங்கிறதுல லாஸ்ட் 2 ஸ்லோகாஸ் ஆர் தேர் பிஃபோர் சீயிங் த நெக்ஸ்ட் ஸ்லோகா, பிகாஸ் த வெரி நெக்ஸ்ட் ஸ்லோகா இஸ் டாக்கிங் அபவுட் பூதபந்த ஜனார்தனர், ஃபார் விச் தெர் இஸ் அ பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அதை முதல்ல என்னன்னு பார்த்துட்டோம்னாக்கா இன்னும் நன்னா புரிப்படும். we will understand the shloka betterங்கிறதுனால ஃபர்ஸ்ட் we will see the background story of பூதபந்த ஜனார்தன. அதனுடைய வரலாறு என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த அம்பிகையினுடைய மகாபீட்டம் இருக்கு இல்லையா, மகாத்ரிபுர சுந்தரி காமாட்சியோடைய மகாபீட்டத்துக்கு பக்கத்தில் நியர் திஸ் காமகோஷ்ட நியர் அம்பிகாஸ் மகாபீட்டம், இந்த வெஸ்ட் சைடில் திருமாலுடைய 3 ஸ்வரூபங்களான விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு இருக்கா. If we visit the temple, we will see that there are 3 swarupams of Thirumal that are there near the Kamakostam on the west side. அது என்ன அப்படின்னாக்க, when Tripura Sundari did the vadham of Bandhakasura and she dragged his shariram to a particular spot and asked the devas to bury him there and erect the Vijayastambham, when they were digging that place, that is Ambikai with her big toe, she shows a spot to the devas where to dig அப்படின்னு. இங்கே பள்ளம் தோண்டுங்கோ அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறா அம்பாள், தன்னுடைய காலுடைய பெருவிரலால் காட்டுறா அம்பாள். And when the devas started to dig up that specific spot, they saw an asura called Mallakasuran. அங்கே அந்த பள்ளத்தில் where they were digging, they found மல்லகாசுர டூயிங் கோர தபஸ். அண்ட் அவன் தபஸ் பண்ணுறதுல தவா அக்னி, அந்த தவத்தினுடைய அக்னி அப்படியே உக்ரமாக இருந்தது. அதை பார்த்தோன்னே அவள்லாம் தேவர்கள் தே காட் ஸ்கேர்டு, பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்போ மகாவிஷ்ணு தான் டஸ் த வதம் ஆஃப் மல்லகாசுர. வென் ஹீ ஹிட் மல்லகாசுர, அவனை வதம் பண்ணும் பொழுது எவ்ரி ட்ராப் ஆஃப் பிளட் தட் ஃபெல் ஆன் த பூமி ஃப்ரம் தட் ரக்த பிந்து, அந்த பிந்துலேருந்து மெனி அசுரஸ், மல்லகாசுர ஒரு ஆர்மியே வர ஆரம்பிச்சுடுத்து. அதாவது இந்த ரக்த பீஜன் மாதிரி. ஸோ எவ்ரி ட்ராப் ஆஃப் பிளட் தட் ஃபெல் ஃப்ரம் மல்லகாசுர ஷரீரம் கிரியேட்டட் மெனி மோர் மல்லகாசுரஸ். அவனோட சரீரத்துலேருந்து வர ரத்த பிந்துலேருந்து நிறைய அசுர கூட்டமே விருத்தி ஆயிட்டு இருந்தது. அண்ட் மகாவிஷ்ணு he is battling with all of them, this army of asuras that emerged from those Rakta Bindu. இப்படியே மகாவிஷ்ணு was battling. So Rudra, Mahadeva helped Vishnu by pulling out his jata. அதுலேருந்து ஒரு strand outer from his hair, knotted hair, he removed and hit it on the ground. From that 2 bhutas, one male bhuta and one female bhuta emerged from there, where the bhutas were given order to drink up all the blood from the asura's body so that no more will emerge. Following those orders, what did those 2 bhutas, male bhuta and female bhuta, do? They drank all the rakta bindu falling from the asura's shariram. ஒன்று விடாமல் அப்படியே இடை விடாமல் they kept drinking continuously all the blood. And now Vishnu எல்லாரையும் he completely did the vadam of all the asuras. But in the 2 bhutas, this female and male bhuta, what happened was, அவ அந்த ரத்தம் அவ்வளோ குடிச்சிருக்கா இல்லையா, பிகாஸ் தே ட்ராங்க் அசுர பிளட், தே பிகம் ஒரு மதம் பிடிச்சா மாதிரி, வெறி வந்தா மாதிரி அசுர தன்மை வந்துருத்து. தே பிகேம் வெரி அக்ரெசிவ் லைக் அசுரஸ் அண்ட் ஸ்டார்டட் டு அட்டாக் விஷ்ணு ஹிம்செல்ஃப். விஷ்ணு இதை பார்த்துட்டு மகாவிஷ்ணு what he did, he pushed them both down and Mahavishnu stood firmly on these 2 bhutas. இப்பயும் அவ விடலை. What did those 2 do? They immediately pushed Mahavishnu down and escaped. Now again Mahavishnu, what he did, he became very angry and Tripyo he pushed them down. He made himself heavy. Mahavishnu made himself heavy and sat on those 2 bhutas so that they cannot escape. But those 2 bhutas again escaped from Mahavishnu, pushed him down and they started to fly upward to, அதாவது மேல் லோகத்துக்கு போக ஆரம்பிச்சாலாம். They were starting to fly upward to other lokas. But now Mahavishnu again pushed them down. நன்னா அவ மேல படுத்துட்டார். Mahavishnu pressed his feet on them nicely, firmly, and laid himself on them. Now the 2 bhutas கொஞ்சம் மெதுவாக அந்த அசுர தன்மை
இறங்கி, that asura gunam came down, they were subdued and they did prarthana to Mahavishnu to forgive them and show karuna on them. See, all said and done, they helped in destroying the Mallakasura army of asuras, right? So Mahavishnu also felt கொஞ்சம் என்னடா இது இவாளை கீழே தள்ளி அவ மேலே நின்று ஏன்னா see they also contributed for a good cause இல்லையா? அதனால மகாவிஷ்ணு நம்ம மகாதேவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல they did prarthana to Mahadeva and Mahadeva released. He is Panchamukha Shiva here. So he released his Jatamudi from where Ganga flowed. Jannavi came. அதாவது from 5, ஏன் இங்கே பஞ்சமுகன்னு சொல்கிறேன்னாக்கா 5 ஹெட்ஸ்லேருந்து கங்கா கம்ஸ். கங்கா ஃபால்ஸ் ஆன் திஸ் காமகோஷ்ட அப்படிங்கிற இடத்துல விழுந்து பஞ்சதீர்த்தமாக இருக்கா இங்கே. Ganga is in the form of Panchatirtha in this temple. The temple tank water is called Panchatirtha. Because Ganga was released from Panchamukha Shiva Mahadeva, she gets the name Panchatirtha in this temple. And he who takes a snanam in this Panchatirtha, he is released of all papam and gets moksha. Abdine Mahadeva tells, and so he orders the bhutas to take snanam in the Panchatirtha and be the protectors of that Panchatirtha. அதே மாதிரி அங்க because Mahavishnu stood on them, sat on them and laid on them, இங்க நின்றும் இருந்தும் கிடந்தும் இருப்பது போல் மகாவிஷ்ணு. அதனால்தான் பூதபந்த, because he did பந்தம், அவளுடைய aggressiveness he controlled, he subdued it. அப்படிங்கிறதுனால for subduing that what did he do? He stood on them firmly, he sat on them firmly and he laid himself firmly on them. அப்படிங்கிறதுனால in 3 ஸ்வரூபஸ், நின்றும் இருந்தும் கிடந்தும் அப்படிங்கிற ஸ்வரூபத்தில் in 3 ரூபஸ் Mahavishnu's pratishtha was done. Along with 3 லிங்க pratishtha was also done. ஏன்னா இங்கே அவர் தானே மகாதேவர் ஹெல்ப்டு அப்படிங்கிறதுனால லிங்க பிரதிஷ்டா வாஸ் ஆல்சோ டன். இன்றைக்கும் இந்த கோயிலில் இஃப் வி கோ டெம்பிள் வி கேன் சி பூதபந்த பெருமாள் சந்நிதி வில் பி தேர், ரைட்? அதை தான் இந்த ஸ்லோகத்தில் தே ஆர் கோயிங் டு டெல், விச் வி வில் சி கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் ஆடியோ. ராம் ராம் ராம்.